என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சில நேரங்களில் நம்ம மனசு ரொம்ப பாரமாக ஒரு விதமாக நெருக்கடியாக இருக்கிறத நாம் உணர்வோம். எதனாலன்னு சொல்ல தெரியாது, ஆனால் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்யலாம்? எனக்கு சில நேரங்களில் இப்படி தோணும். அப்போ நான் பின்பற்ற சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்க போறேன். முதல்ல மனசு கஷ்டமா இருக்கும்போது அதை யாருக்காவது தெரியப்படுத்துங்க. அது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லையா நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம், இல்லையா ஒரு பேப்பர் எடுத்து உங்க மனசுல இருக்கிற கவலைகளை அப்படியே எழுதிடுங்க. எழுதி முடிச்சதும் அந்த பாரம் பாதி குறைந்ததை நீங்களே உணர்வீங்க. அடுத்து இயற்கை நமக்கு ஒரு பெரிய மருந்து. கொஞ்ச நேரம் வெளியில போய் வானத்தை பார்க்குறதோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதோ மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை தரும். நான் எப்பவும் என் செடிகளோட நேரம் செலவிடும் போதே என் கவலைகளை மறந்துடுவேன். அடுத்து மூச்சு பயிற்சி. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி செஞ்சாலே உங்கள் பதற்றம் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் கஷ்டம் வர்றது சகஜம்தான், ஆனால் அதுவே நிரந்தரம் கிடையாது. இந்த ஒரு நிமிஷம் கடந்து போகும். நாளைக்கு ஒரு நல்ல விடியல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களை நீங்களே நேசிங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் அன்புடன் உங்கள் ரெஜினா.